ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு அருமையான புளியோதரை ரெசிபி தான் செய்ய போகிறோம். ட்ராவல் டைமில் ரொம்ப நமக்கு கை கொடுக்குறது இந்த புளியோதரை தாங்க. நம்ம எங்கே வெளியில் போனாலும் இந்த புளி சாதத்தை கட்டிட்டு எடுத்துகிட்டு போயிடுவோம். அது ஒரு மலரும் நினைவுகள் தான். அந்த நினைவுக்குள்ளே தான் போகலான்ட்டு இன்றைக்கி நான் புளியோதரை செஞ்சுருந்தேன். வாங்க இந்த புளியோதரை எவ்வளோ சூப்பராக ஈஸியாக செய்யலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான நல்ல வீடியோஸ் ரெகுலராக நான் அப்லோட் பண்ணுவேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த சுவையான புளியோதரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். புளியோதரை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம புளி ஊற வச்சுக்கலாம். நான் ஒரே ஒரு வேலைக்கு தான் செய்கிறேன், அதனால தான் கொஞ்சமாக புளி எடுத்திருக்கேன். புளியை தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ இந்த புளியோதரைக்கு ஒரு சூப்பரான மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க. எண்ணெய் எதுவுமே தேவை கிடையாது. இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, சீரகம், 2 வரமிளகா, கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. இந்த வெந்தயம் இருக்குல்ல, இந்த வெந்தயம் மல்லியும் தான் இந்த புளியோதரைக்கு வாசம் கொடுக்குறதே. அதனால் கரெக்டாக இதை போட்டு லைட்டாக 2 நிமிஷம் மட்டும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து ஒரு ஜாரில் போட்டு நல்லா பொடியாக அரைச்சிட்டு ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. புளியோதரை செய்ய ஆரம்பிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட நல்லெண்ணெய் இல்லாததுனால நான் ஓகே ஆயில் தான் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடான உடனே கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் வேர்க்கடலை, அப்புறமா கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, ஒரு 10 பூண்டு பல்லை நல்லா குட்டியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். என்கிட்ட பெருசாக இருந்ததுனால 10 பல் எடுத்திருக்கேன். நீங்கள் சின்னதாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் இந்த பருப்புலாம் வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. பருப்புலாம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு 2 வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே புளி ஊற வச்சுருந்தோம்ல, அந்த புளி தண்ணியை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த புளியோதரைக்கு தேவையான அளவு உப்பு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கொதித்து நல்லா வற்றி வரணும். நமக்கு இந்த புளியோதரை சிரப்பு பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா இந்த அளவுக்கு பாதி கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த மசாலா எல்லாத்தையுமே நான் சேர்த்துட்டேன். கொஞ்சம் கூட எடுத்து வைக்கல, ஏன்னா நம்ம கொஞ்சம் தான் செஞ்சுருந்தோம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2 பெரியவங்க ஒரு குட்டி குழந்தை சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். நீங்கள் எத்தனை பேருக்கு செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையுமே அதிகம் படுத்திக்கோங்க. பாருங்கள் நல்லா வற்றி வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா வற்றி எண்ணெய்லாம் பிரிஞ்சு பார்க்கவே இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த புளியோதரை. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள், பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இதை போட்டு சாப்பாடும் நான் காலையிலே ஆக்கி நல்லா ஆறையும் வச்சுக்கிட்டேன். நல்லா ஆற வச்சுக்கணும். இப்போ நம்ம கெட்டு சோறுலாம் கட்டுறோன்னா நல்லா ஆறி வரணும். சாப்பாடு சேர்த்து நல்லா கட்டிட்டேன். இதுக்கு சூப்பரான காம்பினேஷன் முட்டை, அப்பளம், அப்புறமா நம்ம மாம்பழம் கூட வச்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.